இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 2 திராவிட கட்சிகளையும் வீழ்த்தணும். அதுல முதல்ல ஒன்ன காலி பண்ணணும், இன்னொன்னு தனிமைப்படுத்தணும். ஒன்ன காலி பண்ணணும், இன்னொன்னு தனிமைப்படுத்தணும். அதை ரொம்ப லேட்டா பண்ணிக்கலாம். அப்ப இங்க இருக்கிற மாநில கட்சியில வீழ்த்திட்டா யாரை வச்சு வேணாலும் வீழ்த்திட்டா அதன் பிறகு அவங்க கை ஓங்கிரும் அப்படிங்கறது அவங்க கணக்கு, கால்குலேஷன். இங்க நம்ம மாநில உரிமைகளை பேசினாலும் ஊக்கப்படுத்துவாங்க, மொழி உணர்வை பேசினாலும் ஊக்கப்படுத்துவாங்க, இன்டைரக்டாவும் பண்ணுவாங்க, டைரக்டாவும் பண்ணுவாங்க. சாதி சங்கங்கள் எல்லாம் குட்டி குட்டி சாதி சங்கம், நாளைக்கே நீ ஒரு சாதி சங்கத்தை தோற்றுவித்து அமித்ஷா கூப்பிட்டா வருந்துருவார். உங்களுக்கு ஒரு 100 பேரை வச்சு எங்க சாதி சங்கத்துக்கு கூட்டம் நடத்துறேன், அமித்ஷா தான் வரணும்னா உடனே வந்துருவார். மோடி வரணுமா கூப்பிட்டீங்கன்னா உடனே மோடி வந்துருவார். ஏன்னா சாதி உணர்வுகள் எல்லாம் தூண்டி விட்டு எல்லாத்தையும் பிளவுபடுத்தணும், மத உணர்வுகளை தூண்டி விட்டு பிளவுபடுத்தணும். ஒரு கட்சி மாநில கட்சி வலிமையா இருக்கக்கூடாது, மாநில கட்சிகளை வீழ்த்தணும். இந்த மாதிரி சிதறடிக்கிற வேலையை செய்து ஒரே கட்சி ஒரே ஆட்சி அதை கொண்டுட்டு வரணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள இருதுருவ அரசியல் நீண்ட காலமா இருந்துச்சு. மூன்றாவது முனை போட்டிங்கிறது அப்பப்ப நடந்திருக்குது. திமுகவிலிருந்து அதிமுக உடைஞ்சி காங்கிரஸ் பின்னுக்கு போயிருச்சு. அதிமுக உருவானதுனால காங்கிரஸ் இதுவரையிலும் வரல. அதிமுகவை அன்னைக்கு திமுகவை வீழ்த்துவதற்காக எம்ஜிஆர் அன்னைக்கு ஊக்கப்படுத்திய காங்கிரஸ், அப்ப காங்கிரஸ் தான், பிஜேபி ஒரு கட்சி கிடையாது, அப்ப காங்கிரஸ் தான். இப்ப காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா திமுக அடுத்து ஆட்சி வரக்கூடாது, அவங்களை வீழ்த்தணும் அப்படின்னா அவரை எதிர்த்து நிற்கிற எம்ஜிஆரை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க. இப்ப அதிமுகவுக்கு அன்னைக்கு ஆதரவு பெரிய அளவில் இருந்தது, தேசிய கட்சியுடைய ஆதரவு. அவர் தொடர்ந்து உயிரோடு இருக்கிறவர்கள் அவர் தான் முதலமைச்சர். அப்பவே திமுகவுக்கு எதிரான வெறுப்பு வலுவாக தொடங்கிவிட்டது. அதன் பிறகு திமுகவிலிருந்து மதிமுக உருவாச்சு. மதிமுகவும் திமுகவை எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சாங்க, அந்த வெறுப்பு பெருகிச்சு. அதன் பிறகு அதே காலகட்டத்தில் ராமதாஸ் ஒரு கட்சியை தொடங்கினார். அவருடைய பேச்சு நீங்க கடந்த காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா வன்னிய சமூகத்தின் முதல் எதிரியே கருணாநிதி அப்படிதான் ஆரம்பிப்பார். திமுகவுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் அப்பவும் தொடங்கிச்சு. தொடர்ச்சியா அதுக்கடுத்து விஜயகாந்த், அதுக்கப்புறம் நாம் தமிழர், அதுக்கடுத்து விஜய் அப்படின்னு அந்த தொடர் தாக்குதல்களால் இன்னைக்கு இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அரசியல் திராவிட கட்சிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. 2 கட்சி வலுவா இருக்கிறதுனால 2 பேருமே மாறி மாறி வரதுனால எந்த தேசிய கட்சி இங்க பாடாப்பட்டு பார்க்கறாங்க முடியல, படாத பாடுபட்டு பார்க்கறாங்க முடியல, பகீரத முயற்சி பண்ணி பார்க்கறாங்க முடியல. காங்கிரஸாலையும் மேல வர முடியல, பிஜேபியாலும் மேல வர முடியல. ஏன்னா இங்க இருதுருவ அரசியல் தான். அந்த இருதுருவ அரசியல்ல மூன்றாவதா எந்த கட்சி உருவானாலும் அவங்களால 8% மேல போக முடியல, அல்லது 10%, அவ்வளவுதான். ராமதாஸ் அவர்களும் 8% போனாரு, வைகோ அவர்களும் 8% போனாரு, விஜயகாந்த் அவர்கள் 10% போனாரு, நாம் தமிழர் கட்சி 8% போச்சு. அதுக்கப்புறம் அவங்களால போக முடியல. இப்ப விஜய் 30% வந்துட்டார், 25% மேல. இது வலுவான ஒரு மூன்றாவது சக்தியாக களம் கண்டதனால் 2 திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய பின்னடைவு, சரி. மூன்றாவதா ஒரு கட்சி வந்ததனால் 2 திராவிட கட்சிகளுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவங்க அங்கிருந்து இங்க இருந்து ஷிஃப்ட் ஆயிட்டாங்க.